நீங்க நினைக்க கூடாது. என்னங்க சபைக்கு போனா தட்டி கொடுத்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா, உற்சாகப்படுத்தி அனுப்புவாங்கன்னு பார்த்தா, நம்மளை போட்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்க, அப்படி இல்லை இப்படி இல்லை. ஒண்ணும் இல்லை, பைக் போய் ரிப்பேருக்கு போடுறீங்க, பைக்ல அப்படி ஒரு பெரிய கம்பி அந்த பின்பக்கம் வரைக்கும் என்ன செய்யும், ஒரு பெரிய குழாய், முன்னாடில இருந்து பின்னாடி வரைக்கும் ஒரு பெரிய பைப் போகும். ரிப்பேருக்கு கொண்டே விடுறீங்க. அவர் எல்லாம் ரெடி பண்ணி பார்க்கும்போது ரிப்பேர் தெரிஞ்சிட்டு, இது என்ன சொல்லணும், நம்ம என்ன நினைக்கிறோம், என்னை உற்சாகப்படுத்த மாட்டேங்கிறாங்களே, இவர் அழகா வாட்டர் சர்வீஸ் பண்ணி குழு குழு குழுன்னு சர்வீஸ் பண்ணியாச்சு, நல்லா வெடிப்பு தெரியுது, பரவாயில்ல சூப்பர் ஓடட்டும், வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு, போட்டும் போட்டும் தட்டி கொடுத்தாருன்னா போற வெள்ளை மாண்டுட்டு செத்துருவோம், ரெண்டா உடஞ்சிரும். ஆமா தானே? நீங்க ஒண்ணு நினைச்சீங்க, ஞாயிறு ஆராதனை என்பது என்னை தட்டி கொடுக்குற இடம் இல்ல. ஆமேன். தட்ட வேண்டியதை தட்டி, சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணி, என்னை உற்சாகப்படுத்துற நேரம் அல்ல, என்னை ஊன்ற கட்டுகிற நேரம். அல்லேலூயா. அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பாஸ்டர் எங்களை உற்சாகப்படுத்துங்க, நல்லா குழு குழுன்னு வாட்டர் சர்வீஸ் பண்ணி அனுப்பி விட்டா குழு குழுன்னு நல்லா உற்சாகமா இருக்கும். நான் ரிப்பேர் பண்ணலன்னா எப்படி? அல்லேலூயா. அதனால கொஞ்சம் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிய, உங்கள் இதயத்தை அடக்கி அமர பண்ணுங்க. சில நேரம் நம்ம இதயம் என்ன செய்ய, அதை அடக்கி அமராது, கோபமா வரும், ஒரு மாதிரி இருக்கு, ஆமா பார்த்துக்கணும், வேண்டாம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற நிலைமை நமக்கு வேண்டாம். பிசாசு சொல்லும், பார்த்துக்கலாம்டா வாடா அப்படிமா, வேண்டாம். இருதயத்தை அடக்கி அமர